உன்னுடைய விசுவாசத்துக்கு அவன் ஃபுல் ஸ்டாப் போடுவானாயானால் நீ எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது. நீ எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது. உன்னை பலவீனப்படுத்தும்படி ஃபுல் ஸ்டாப் போடுவானானால் நீ எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது. உனக்கு தேவன் கொடுத்த சில காரியங்களை அவன் ஃபுல் ஸ்டாப் போடுகிறான் என்று சொன்னால் நீ எச்சரிக்கை அடைய வேண்டிய நேரம் இது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. How many of us are happy to be in His presence? நான் சொல்றேன், ஆராதனையில வந்து அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதித்து அவருடைய சமூகத்தில் சேராம உலகத்துல நீங்க பல இடங்களில் இருந்தாலும் இதனுடைய மகிமையை இழந்து போவோம். It's not about one Sunday. It's not about once in a while. It's always how you connect with God depends upon how you are connected with His kingdom. ஆண்டுடைய ராஜ்யத்தில் நம்ம எவ்வளவு கனெக்டா இருக்கிறோமோ. சில நேரங்களை பாருங்க, அப்படியே ஜீலா இருக்கும், சில காரியங்கள் வரும், some things will happen. அதனால நம்ம என்ன ஆயிடுவோம், நம்மளுடைய அந்த ஜீல், அந்த பேஷன் குறைகிறது நமக்கே தெரியும். நிறைய நேரங்களை நம்ம இன்னொருத்தர சொல்லவே முடியாது. சூழ்நிலைகளை தாண்டி வர வேண்டியது தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற பற்று. ஆமென். பார்த்திருக்கிற நிறைய சூழ்நிலைகளில் கடந்து போகிறவர்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி தேவனை தேடுகிற காரியங்கள். They seek God according to their whims and fancies, according to the situation they are in. இந்த கெமிலியான் இருக்கும், பச்சோந்தி, அது என்ன ஆயிடுமா, கிரீன் கலர்ல போனா கிரீனா மாறிடும். அதனால அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அது என்ன ஆகும், நிறம் மாறிக்கொண்டே இருக்கும். It will keep changing its skin tone. அப்போ எவ்வளவு ஒரு காரியம் என்றால் அதுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லது. அது எப்பவுமே நம்ம நெகட்டிவாவே எடுத்துட்டு போறோம் இல்லையா? அதோட கலர் அப்படி மாறுதுன்னா கர்த்தர் எவ்வளவு ஞானமா அதை படைத்திருக்கிறான்னு யோசிச்சு பாருங்களேன். அதை நம்ம ஆல்வேஸ் வி யூஸ் இட் ஃபார் நெகட்டிவ் திங். நெகட்டிவா தான் யூஸ் பண்ணணும். ಊಸರವಳ್ಳಿ ಅಂದ್ರೆ ಏನು, ಅಪ್ಪ ಇವರು ಭಯಂಕರವಾದವರು ಅಂತ ಒಂದು ಅರ್ಥ ಬರುತ್ತೆ. ಆದರೂ ಕೂಡ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ದೇವರು ಅದಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಒಂದು ಸ್ವಭಾವ ಅದರ ಶರೀರದಲ್ಲಿ ಅದೇನ್ ಮಾಡುತ್ತೆ, ಎಲ್ಲಿದೆಯೋ ಅಂತಹ ಒಂದು ಬಣ್ಣ ಅದರ ಮೇಲೆ ಹಚ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. ಇಸ್ ಇಟ್ ನಾಟ್ ಸಮಥಿಂಗ್ ವೆರಿ ವೆರಿ ಸ್ಟ್ರೇಂಜ್ ಅಂಡ್ ಸೋ ಪವರ್ಫುಲ್, ವೆರಿ ಪವರ್ಫುಲ್, ವೆರಿ ವೆರಿ ಪವರ್ಫುಲ್. ஆண்டவர் பாருங்க, அதனால அதுக்கு என்ன ஆகுது, எனிமீஸ் வந்து அதை அட்டாக் பண்ணும்போது இல்ல வேற எதனா அதை அட்டாக் பண்ணாதபடிக்கு அது என்ன ஆயிடும், தப்பிச்சுக்கும். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான். அப்போஸ்தலன் பால் said, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எனக்கு நல்லா வாழவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். சாப்பாடு இருந்தாலும் ஒன்று, சாப்பாடு இல்லைன்னாலும் ஒன்று. வீட்டில் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் நான் தேவனை தேடுவேன். வீட்டில் பிரச்சனையே இல்லை, எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கிறது, அப்பொழுதும் இன்னும் அதிகமாய் தேடுவேன், இன்னும் அதிகமாய் தேடுவேன். That is a beautiful thing, you see. நம்ம என்ன பண்றோம்னா, சூழ்நிலை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளை நிர்ணயிக்க கூடாது, சூழ்நிலைகளை நாம நிர்ணயிக்கணும். We should have control over the situation. The situation should not control us. Today, this morning, take this word from the Lord. Your situation is controlling you. Don't allow the situation to control you. God has given you the power to control the situation. God has given you the wisdom and His word to control the situation. Situations do happen. Different situations. மாறி மாறி சந்தோஷமான நாட்கள். அப்போ இன்னும் ஆண்டவர் அதிகமாய் தேடுவேன். ஏன்னா I sometimes think it is very difficult when everything is going good to seek God. When everything is going good, நீங்க வசனத்துக்கு நேராய் போங்க. From there on we will continue. Last week continuation we will just go. யாத்ராகமம் 11 to 15 கொஞ்சம் வாசிங்களே. மோசே பெரியவனான காலத்தில், மோசே பெரியவனா, இப்போ இந்த மூவில காட்டுவாங்க, ஐயோ என்ன மூவினா எல்லா இடத்துலயும் மூவி. நான் இன்னைக்கு சொல்றேன்,
நிறைய மூவியெல்லாம் பார்க்காதீங்க, நிறைய பார்க்காதீங்க. பார்க்காம இருக்கிறது நமக்கு நல்லது. என்னது? ஆமாம், சினிமான்னு சொன்னாதான் நமக்கெல்லாம் புரியும். இந்த மூவியெல்லாம் கொஞ்சம் புரியாது. ஏன்னா மூவி கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த நல்ல காரியங்கள் தான் சொல்கிறாங்க, அதில் ஒன்றும் என்ன சொல்லலை. நான் அப்படி செலக்ட் பண்ணி நல்லது தான் இப்படி அப்படியெல்லாம் போதிக்கிறாங்க. நம்முடைய such teachings has crept into the kingdom of God, has crept into the body of Christ. என்ன சொல்றாங்களா, அதுலயே இவங்க என்ன பண்றாங்களா, நல்லது மாத்திரம். அவ்வளோ பகுத்தறிவு இருந்தால் நம்மளை ஆண்டவர் உலகத்திலே வச்சிருக்க மாட்டார், நேராக பரலோகத்தில் போயிருப்போம். அவ்வளோவெல்லாம் நம்ம என்ன பரிசுத்தவான்கள் கிடையாது. நல்லது மாத்திரம் எடுத்துக்குவாங்களாம். என்ன அன்னப்பறவையா? அது தண்ணியும் பால் வச்சா பால் மாத்திரம் எடுத்துடுமா, என்ன விட்டுருமா தண்ணியே? அவ்வளோதெல்லாம் பக்குவம் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களுக்கும் கிடையாது. சம்டைம்ஸ் பரிசுத்தவான்கள் இல்லை, தேவனுடைய சில பேர் பயப்படுகிறதே சில பேர் துணிகரமாக செய்வார்கள். அதற்கு ஒரு என்ன சொல்வார்கள், they have interpretation for everything, they have justification for everything. நான் இன்னைக்கு தெரியல பாருங்க, நமக்கு ஆண்டவர் ஓப்பனிங்ல சொல்றது அப்படியே பிடிச்சிக்கலாம் தான் நமக்கு நல்லது. நிறைய நேரங்களில் we can justify anything, எதை வேணா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதான் எனக்கு செய்ய எல்லாம் செய்ய எனக்கு everything is permissible but not everything is beneficial. எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க என்ன ரொம்ப பேரனாய்டா, நீங்க யூ ஆர் ஆல் பேரனாய்ட்ஸ். அப்படியெல்லாம் நம்மளை பென்டகாஸ்டல் பேரனாய்டு எல்லாம் பேசிக்கிட்டு போகட்டும், பரவாயில்லை. கர்த்தருக்காக சில பேர்கள் பட்டங்கள் நமக்கு வந்தா பரவாயில்லை. if some people are giving us some titles, it's okay. சில டைட்டில்ஸ்னாலேயே நமக்கு கனம் இருக்கிறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இப்படியெல்லாம் நம்மளை சொல்லிடுவாங்களோ, ஒரு வேளை பயம் இருந்தா நம்மளை அப்படி சொல்லட்டுமே, பரவாயில்லை. கர்த்தருக்காக பைத்தியம் சொல்லட்டும், கர்த்தருக்காக இவங்க எல்லாம் ரொம்ப அவுடேட்டட் சொல்லிட்டு போட்டோம். லெட் தம் கால் அஸ். அப்படிப்பட்ட பேர் வாங்கணும்னு நான் சில நேரங்களை நினைக்கிறது. எதுல தெரியுமா, இதுல மாத்திரம் நம்ம அவுடேட்டட். இது என்னைக்குமே அவுடேட்டட் ஆகாது. இது என்னைக்குமே இட் இஸ் ஆல்வேஸ் அப்டேட்டட். இது என்னைக்குமே அவுடேட் ஆனதா சரித்திரமே இல்லை. அந்தந்த காலகட்டத்தில், அந்தந்த நூற்றாண்டில், அந்தந்த பரிசுத்தவான்கள் இதை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்தந்த வார்த்தைகள் அவர் அந்தந்த ஜெனரேஷனை ரட்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் தேவன் ஊழியர்களையும் தேவனுடைய வல்லமையானவர்களையும் மோசேக்களையும் எலியாக்களையும் எழுப்பிக் கொண்டே தான் இருக்கிறார். God is rising up in every generation. ಎಲ್ಲ ಜನರೇಷನ್ನಲ್ಲಿ, ಎಲ್ಲ ವಂಶದಲ್ಲೂ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ತಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜನಾಂಗವನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. God is always raising up. God is always in the business of raising up generations. நாம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ இந்த ஜெனரேஷன்ல யாருமே இல்ல. எலியா அப்படிதான் ஒரு விதமான எண்ணத்துல போயிட்டா. Nobody is there, Lord, apart from me. என்னப்போ நான் மட்டும் தான் பரிசுத்தவான், என்னை போல யாரும் இல்லை அப்படி என்று நான் மாத்திரம் மீதியா இருக்கிறேன்னு சொன்னா. அதுக்கு யோபேத், ஒன்றுமே இல்லாத யோபேத் சொல்றான், என்ன சொல்றான், 7000 பேர். யோசித்து பாருங்க, 7000 பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் நான் அதை எத்தனை ஜீரோ போட்டுக்க சொல்லுவேன் நம்பருக்கு பின்னாடி. இங்க எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு பின்னாடி ஜீரோ போட்டுட்டே போங்க. அத்தனை ஆயிரங்களா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ராஜ்யம் பெருகி கொண்டே தான் இருக்கும். That is the power of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கு யாருமே அதை தடுக்க முடியாது. அதுக்கு செவுரு யாருமே கட்டினதில்லை, கட்டவும் முடியாது. Nobody can raise a wall. The enemy இதை ட்ரை பண்றான் பல விதத்துல. The enemy is trying. இன்னைக்கு ஆண்டவர் உன்னையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்றது என்ன தெரியுமா, if you are battling this battle today, the Spirit of the Lord is telling you God is in the business of raising up generations. God is raising up generation in every generation. அன்றைக்கு மோசேயோடு நிக்கலங்க, நின்று என்றால் இன்றைக்கு நீயும் நானும் இங்க இல்லை. அந்த அபிஷேகத்தை அதோடு அவர் நிறுத்தல. He keeps on pouring it. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய அவலம் அப்படின்னா என்ன சொல்லலாம், a great destruction debacle அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். என்ன தெரியுமா,
the church thinks, the body of Christ thinks that the enemy can somehow influence and put the fire off. அப்படி நினைக்கும் போது ஆவியானவர் பரிசுத்தவான்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். இந்த ஜெனரேஷனுக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் நீங்க இந்த 2000 வருஷம் இல்ல, இந்த வார்த்தை தொடங்குனதுல இருந்து நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை தேவன் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார், எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். இந்த ஜெனரேஷனுக்கு நான் தேவனுக்காக நிற்பேன் என்று நீ நிற்பாய் என்று சொன்னார் கர்த்தர். உன்னை மோசையை பயன்படுத்தினது போல உன்னை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். God can raise up a generation from your bloodline. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஐயோ ஆண்டவரே, எனக்கு பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறது, எனக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை, இல்லைன்றால் பிள்ளை இல்லை. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவராலே சொல்றேன், God can raise up a generation through you. உன்னை அதற்கென்று தேவன் அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு சந்ததியிலும் தேவன் எழுப்பிக் கொண்டே தான் இருக்கிறார். God is always working. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நீங்க வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீர் செய்து கொண்டே இருக்கிறீங்க. எங்கேயோ ஆண்டவரே உம்முடைய அந்த வேலையில ஒட்டிக்கொள்ள என்ன செய்தால் போதும் ஆண்டவரே, தூரத்திலிருந்து நான் கொஞ்சம் 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 எனக்கு அதுல பங்கு கிடைத்தால் போதும் என்று சொல்லி பாருங்க. உங்க ஜெனரேஷன்ல கர்த்தர் மோசக்களும் எலியாக்களும் எழும்ப செய்வார். எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இன்னைக்கு நான் சொல்றேன், the enemy will try to put a full stop. ஏன் தெரியுமா? he does not want a holy generation to rise from there. ஆகையால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், இந்த மோசேயுடைய தாய் ஜோசேபாத், she didn't want that full stop, enemy's full stop. She cancelled it by not throwing Moses into the waters. Don't throw what you have on the water. உன் கையில தேவன் கொடுத்ததை தண்ணியில என்ன பண்ணாத, வீசி எரியாத. ஏன் தெரியுமா அவர்கள் வீசி எறிந்தது? if you read the entire thing உங்களுக்கு புரியும். பயங்கரமான கடுமையான, அது நான் ஒரு நாள் உங்களுக்கு அது சொல்லுகிறேன். it was not easy. அதை நான் ஹைட் பண்ணி அதை பாதுகாத்து வைப்பது அவ்வளோ கடினமான காரியமாக தான் இருந்தது. பயங்கரமான கடினமான காரியம். ஏன்னா பிசாசு என்ன பண்ணி கொண்டிருந்தான்? முற்றுப்புள்ளி வைக்க. எப்படிமே முற்றுப்புள்ளி என்றால் full stop. The enemy will always try to put a full stop to many relationships. புரியுதா இங்க யாருக்கானா? ரிலேஷன்ஷிப்ஸ்ல full stop வைப்பது யார் தெரியுமா? பிசாசு. இங்கேயும் அதுதான். இங்க இந்த சந்ததிக்கே ஒரு full stop வைக்க அவன் என்ன பண்ணா? தீர்மானித்தான். எப்படியும் என்ன வரக்கூடாது இந்த சந்ததியில. அதுக்கு பார்வோனை யூஸ் பண்ணா யார வேணா யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணி இந்த சந்ததிக்கு என்ன வைக்கணும்? a dot. Today blood of Jesus Christ has the power to cancel that full stop in Jesus name. Today receive it. I am telling you, this is a prophetical word. Whenever the Lord speaks from his throne, we as his children must receive it. The enemy tries to put a full stop. That's what this woman was observing. She never kept quiet. எல்லாரையும் பார்க்கறா. ஓ இந்த எங்க சந்ததிக்கு என்ன வருது? என் சந்ததிக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம். அவள் அந்த குழந்தை அழகுள்ளதா இருக்கிறது என்று கண்டு, அதை வாசிமா டக்குன்னு. அந்த யோகேபாத்துக்கு வந்த ரெவலேஷனை நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். எதுக்காக ஒளித்து வைத்தாளா? ಅದು ಚೆಲುವಾದ ಕೂಸೆಂದು ತಿಳಿದು. ಅದು ಚೆಲುವಾದ ಕೂಸು. நான் சொல்றேன், அவ பார்த்தாளாம். அப்போ இங்க வசனம் சொல்கிறது என்னவா? அது ಚೆಲುವಾದ ಕೂಸೆಂದು ತಿಳಿದು. அவ குழந்தை அவளுக்கு எப்படிதான் இருக்கணும்? அவ குழந்தை எந்த தாயாச்சும் கேளுங்க. ரீசென்ட்லி நிறைய பேர் என்ன இருக்கிறீங்க, குழந்தைய பெற்றெடுத்திருக்கீங்க. நம்ம குழந்தை நமக்கு என்ன இருக்கும்? நம்ம வயசானா கூட அவங்க அம்மாவுக்கு அவங்க புள்ள, அவங்க அம்மாவுக்கு அவங்க புள்ள என்ன அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. ஆனா இங்க என்ன இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன இருக்கு?
என்ன ஆண்டவரே ஆவிக்குரிய அர்த்தம்? நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அழகா தானே இருக்கணும். எந்த பிள்ளையும் தன் பிள்ளைக்கு அழகா, நம்ம நிஷான் சொல்ற மாதிரி, சன்னின்ல சொல்ற மாதிரி. அப்போ இதுல ஒரு காரியத்தை தேவன் எனக்கு, நான் தயவா சில நேரங்கள் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்க, ஆண்டவர் சொன்னாரு, இந்த அழகு அவள் பார்த்தது, அந்த அழைப்பை தேவன் அவள் கண்களிலே அழகாய் காட்டினார். அந்த அழைப்பை காட்டிராவிட்டால் அவள் என்ன பண்ணிருப்பாள்? மற்றவர்களை போல பயந்து என்ன பண்ணிருப்பாள்? She would have also decided to throw away this child. She was not able to. Something was holding her back. Something was pulling her back. நான் சொல்லட்டுமா, sometimes நீங்க சில காரியங்களை விட்டு விடாதபடிக்கு, if you are going on, something is pulling you back, something is holding you back. That is the calling that is there upon that child. ஏன் உங்களுக்கு மறக்க முடியல? ஏன் உங்களுக்கு விட்டு விட முடியல? மறுபடியும் சொல்றேன், why are you not able to forget in spite of so many things? ஏன் என்னால மறக்க முடியலன்னு சொல்றீங்க தெரியுமா? ஆண்டவர் அவங்களுக்குள்ள வைத்திருக்கிற அழைப்பை உன்னை கொண்டு நிறைவேற்றும்படி அதை அழகாய் அழகாய் மறுபடியும் 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 கர்த்தர் சேர்த்து வைக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் சேர்த்து வைக்கிறார். கர்த்தர் சேர்த்து வைக்கிறார். இன்னைக்கு சொல்லி ஆண்டவர் இடத்துல நன்றி சொல்லுங்க. கர்த்தர் சேர்த்து வைக்கிறார். God is pulling it. God sometimes எனக்கு சில நேரங்கள் ஆண்டவர் சொல்வாரு, நீ கூப்பிடு. ஏன்னா எனக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பை காட்டுவாரு. நான் சொல்ல, ஆண்டவரே அவங்களுக்கே காட்டிடுங்கப்பா, இல்ல அவங்க எங்க போறாங்களோ அங்க காட்டிடுங்க. இல்ல ஜோச்சே பார்த்தா நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு அழகாய் உனக்கு தெரிய வேண்டும். இங்க எத்தனை சோச்சை பார்த்திருக்கிறீங்கன்னு தெரியாது. It can be for men or woman, anybody. You should understand that there is a calling on the person that God has placed you in your life. இவளுக்கு என்ன தெரிந்தது தெரியுமா? அழகு வெளி தோற்றத்தை தாண்டி, எல்லா குழந்தைகளும் அழகுதான், ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு உன் பிள்ளைக்குள்ள இருக்கிற, உனக்கு கொடுக்கப்பட்ட உன் கணவருக்குள்ள இருக்கிற, உன்னை சேர்ந்தவர்களுக்குள்ள இருக்கிற அழைப்பை பார்க்கிற தரிசனம், அழைப்பை பார்க்கிற கிருபை தேவன் உனக்கும் எனக்கும் தருவாராக, தருவாராக. என்னை அது ஃப்ரெண்டா கூட இருக்கலாங்க. For somebody it might be even your neighbor, your friend, or somebody who is walking close with you, or somebody who has fought with you. What am I saying here? Somebody who might have fought with you. I am telling you that fight happened so that the calling will be diminished. அந்த காலிங்கை எடுத்து போடும்படியாக தான் சம்டைம்ஸ் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை பிசாசு உருவாக்குகிறான். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால பேச போகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு in Jesus nameல இன்னைக்கு தண்ணில போட மாட்டேன். ஆண்டவரே, தீர்மானிங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால தீர்மானம் எடுங்க. I will not throw it away, Lord. I know what, no matter what hardships come. நான் அது அழகாய் கண்டாளாம். How did she see? It began there. Moses' calling began there. எங்க பிகின் ஆச்சு? சில பேருக்கெல்லாம் புல்பீட்ல மைக்க வச்சாதான் பிகின் ஆகும். அங்கதான் நோ. மோசே பண்ண ஒரு மிஸ்டேக் இருக்குது. டிவைன், சம்டைம்ஸ் ஹியூமன் நேச்சர் கேன் நாட் ஃபுல்ஃபில் காட்ஸ் டிவைன் அப்பாயின்மெண்ட். ஆண்டவர் கொடுக்கிற நம்மளுடைய அர்ஜென்சி ஆர் அவர் நம்மளுடைய காரியங்கள் என்ன பண்ண முடியாது. தேவனுடைய அப்பாயின்மெண்ட்டை என்ன ஆகாது, மேட்ச் ஆகாது. அவன் என்ன பண்ணான்? மோசே பண்ண ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்லுங்க? என்ன பண்ணாரு? அவசரத்துல போய் என்ன பண்ணான்? எகிப்தின எகிப்தின என்ன பண்ணிட்டான்? அதனால அவன் ஓட வேண்டியதா இருந்தது. ஆனா அவங்க தாய்க்குள்ள இருந்த காரியம் என்ன தெரியுமா? இப்போ இருக்கிறத இப்போ சரி பண்ண, இப்போ இருக்கிறத, அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி. யாரும் நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம பிள்ளை சொல்லிட்டு இருந்தாங்க, யாரோ அவங்க நான் கிறிஸ்டியன், அவங்க சொல்றாங்களா, இந்த ஷார்ட்ஸ்ல ஒவ்வொரு நேரம் இன்னைக்கு இப்போ எனக்கு தேவன் பேசுறது போல இருக்குது. என் சுச்சுவேஷனுக்கே ஆண்டவர், என் சுச்சுவேஷனுக்கே அந்த வார்த்தை வருகிறது போல இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை. அந்த சுச்சுவேஷன்ல கர்த்தர் உனக்கும் எனக்கும் என்ன தேவையோ அதை பேசுவார். அது பேசலன்னா அது தேவனுடைய ஆலயமா இருக்க முடியாது, அது தேவனுடைய காரியமா இருக்க முடியாது.
பேசணும். ஏதோ நம்ம அப்படியே ஒரு அப்படியே ஃப்ளவரியா இருக்கணும்னு நினைக்க கூடாது. தெளிவாய் பேச தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அப்போ இங்க பாருங்க, அவள் எப்படி பார்த்தாத கூசன் எங் கண்ணில் அவ்வளோ ಚೆಲುವಾಗಿತ್ತು. ஏன் செலுவிது? நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு அந்த பாடுகள் மத்தியில கொடுத்திருக்கிறார் பாத்தியா, கஷ்டத்தின் மத்தியில கொடுத்திருக்கிறார் பாத்தியா. In the midst of hardships, in the midst of failures, in the midst of things that is not going the right way, in that situation the Lord has given you something very beautiful. கஷ்டம் எல்லாமே கஷ்டம் கிடையாதுங்க, எல்லாமே கஷ்டம் கிடையாது. சம்டைம்ஸ் அதுக்கு தான் நான் சொன்னேன், பிசாசு என்ன பண்றான், ஃபுல் ஸ்டாப் போட பார்க்கறான், ஃபுல் ஸ்டாப் போட பார்க்கறான். இன்னைக்கு in the name of Jesus I am declaring and declaring in Jesus name, உன்னுடைய விசுவாசத்துக்கு அவன் ஃபுல் ஸ்டாப் போடுவானாயானால் நீ எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது, நீ எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது. உன்னை பலவீனப்படுத்தும்படி ஃபுல் ஸ்டாப் போடுவானால் நீ எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது. உனக்கு தேவன் கொடுத்த சில காரியங்களை அவன் ஃபுல் ஸ்டாப் போடுகிறான் என்று சொன்னால் நீ எச்சரிக்கை அடைய வேண்டிய நேரம் இது. This is the time that you and me should become more alert. என் கூட சேர்த்து சொல்லுங்க, alert. alert. எப்போ தெரியுமா? ஃபுல் ஸ்டாப் வரும்போது. enemy is very very crafty. ரொம்ப உன் ஹெல்த் விஷயத்துல உனக்கு ஃபுல் ஸ்டாப் போட பார்க்கறானா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால உனக்கு நான் சொல்றேன், கர்த்தர் இந்த ஃபுல் ஸ்டாப்பை டெஸ்டிமனியாய் மாற்ற முடியும். தேவன் இதை என்ன பண்ண முடியும்? ஐயோ எனக்கு ஆலயத்துக்கு போகவே முடியல, ஒரு ஃபுல் ஸ்டாப். தேவனுடைய வசனத்தை வாசிக்கவே முடியல, ஒரு ஃபுல் ஸ்டாப். பரிசுத்த வாழ்க்கை வாழவே முடியல, ஒரு ஃபுல் ஸ்டாப். நல்லா போய் கொண்டிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல இஃப் தேர் இஸ் எனி ஃபுல் ஸ்டாப், நீங்க நானும் கொஞ்சம் அலர்ட் ஆயிடணும். நீயும் நானும் என்ன ஆயிடணும்? கொஞ்சம் அலர்ட் ஆயிடணும். சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து அலர்ட் ஆயிடுங்க. என்ன பண்ணணும்? கொஞ்சம் நல்லதானே நல்லதானே, எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்க பார்க்கறான். இதுதான் மற்ற தாய்மார்களுக்கு தெரியவில்லை, மற்றவர்களுக்கு இதை பண்ணவில்லை. They never understood. They thought full stop is a full stop. Full stop is a full stop. It cannot go further. அவ்வளோதான். நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு தாய் என்ன பண்ணிருப்பா, ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க தானே, யாரோ என்ன பண்ணிருப்பாங்க, somebody compiled first time to the Pharaoh's order. first mother, அவங்க பேர் இல்லை, ஆனா இந்த பிலிஸ்டாப்பை தொடத்தா பாருங்க, அவ பேர் இன்னைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு அதுதான் தேவராஜ்யத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்வோனுக்கு கீழ்ப்படிந்து, பார்வோனுக்கு பயந்து, what she did, she threw. அவங்க பேர் என்ன இல்லை, எழுதப்பட முடியாது, அவங்க பேர் நினைவு வச்சுக்க வேண்டியது இல்லை. ஆனா அதற்கு மாறாய் செய்கிற ஒருத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் எப்பொழுதுமே ஒருத்தர் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள், ஒருத்தர் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அது நீயா அது நானா என்பதை இன்னைக்கு தேவன் தீர்மானிக்கட்டும். There will be somebody and that somebody should be you and me. யாரோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தாய் அதை செய்திருப்பா தானே, somebody would have done it. செஞ்சிருப்பாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, வேடாப்பா இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. பார்வோன் பார்த்தா என்ன பண்ணிடுவான், நிச்சயமாகவே கொன்று போட்டுடுவான். என்ன ஆயிடும்? அதை விட பெட்டர் என்ன தெரியுமா, இதை விட்டுட்டு இல்லை, இதை விட்டுருந்தா பெட்டர். நம்ம எல்லாரும் பொழைக்கணும்னா என்ன பண்ணோம், இதை ஏன் தெரியுமா? நான் இன்னும் சொல்லட்டுமா உங்களுக்கு, மோசேக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அதோட அவ என்ன பண்ணிருக்கலாம், she could have been quiet. ஒரு அண்ணன் ஆல்ரெடி இருந்தான். ஆனா உனக்கிட்ட ஆல்ரெடி இருந்தாலும் இப்போ இருக்கிறதின் அழைப்பை பார்ப்பதுதான் அழகு, பார்ப்பதுதான் அழகு. ஐயோ எனக்கு இருக்குது, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. கர்த்தர் இதுதான் அதுதான். சில நேரங்கள் அப்படி நமக்கு என்ன பண்ணுவான் பிசாசு, அது இல்லைன்னா இது இருக்குது விடு, அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இதுக்கு செஞ்சுட்டு போறேன், அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இப்படியெல்லாம் நான் பேசுவேன்ட்டு நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வர்றதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ ஆண்டவரே, என் வாயை நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்கன்னு நான் சில நேரங்களில் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் சில நேரத்தில் அதனால எனக்கு என்ன வருது,
உண்மையிலே நிறைய சபையில் போய் நான் பாட்டுக்கு ஆண்டவர் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு டக டக டகடான்னு வந்து இறங்கிடுவேன். அப்புறம் அந்த பாஸ்டும் கடந்து முழிப்பாரு, அங்கே இருக்கிறவங்களும் கடந்து என்ன பண்ணுவாங்க, முறைப்பாங்க, சில பேர் சிரிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். அப்போ யார் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. ஆவியானவர் நம்ம மத்தியில் இருந்தால் பேசுவாருங்க. ஆவியானவர் இருந்தா பேசணும். அதுக்கு தானே நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். We receive the living word. அதனால் தான் லிவிங் வேர்ட் வரும் பொழுது பாதாளத்தின் சங்கிலிகள் முறிந்து போகிறன. அதுதான் தேவனுடைய வல்லமை. அப்போ இவள் என்ன பண்ணா, அதுக்கு பதிலா இது இருக்குது, மிரியம் இருக்கிறா, அதுக்கு பதிலா நான் இதுக்கு பார்த்துட்டு போறேன், அதுக்கு செய்யறதுக்கு இதுக்கு செய்யலாம், அதுக்கு இல்ல, அதுதான் இதுதான். அதுக்கு செய்ய வேண்டியது செய்துதான் ஆக வேண்டும். அதற்கு நீ உன்னை அதுக்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது செய்ய வேண்டும். You just cannot. இந்த டைலமால இருக்காத. டைலமால அதுவும் பரவாயில்ல, போயிட்டு போகுது, இது செஞ்சுட்டு போறோம் விடுங்க, போனா போயிடு. அப்படி ஒரு தசல்லி, ஒரு பெரிய ஒரு தனக்கே ஒரு சமாதானம் சொல்லிக் கொள்கிறது, தன்னையே ஒரு சமாதானப்படுத்திக் கொள்கிறது, தன்னையே சில காரியங்களை செய்யாம விட்டுட்டு, செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யறதை விட்டுட்டு நமக்கு நாமே என்ன பண்ணிக்கொள்ள முடியும், நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்கிறது. We keep talking to ourselves, we keep speaking to ourselves, we keep justifying ourselves. நம்மளே நாமே என்ன பண்றது, பரவாயில்ல விடு, பரவாயில்ல விடு, இல்ல ஜோச்சே பார்த்து அப்படி செய்யல, பரவாயில்ல விடு என்று சொல்லாதே. பெற்றுக்கிட்டீங்களா இயேசுவின் நாமத்தினால? பரவாயில்லை என்று சொல்லாத, பரவாயில்லை என்று சொல்லாத. இது பரவாயில்லை என்று அவள் சொல்லி இருப்பாள் என்று சொன்னால் மோசே அவள் காப்பாற்றிருக்க முடியாது, அந்த அழைப்பை அவள் முன்னே கொண்டு போயிருக்க முடியாது. பரவாயில்லை என்று சொல்லக்கூடாது. Some things are not okay. Some things are not, சொல்லுங்களேன், some things are not okay. Some things are, நமக்கு அப்படிதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சில நேரங்களில் நமக்கு. எனக்கே சொல்றேன், இந்த காரியம் அப்படி போய் என்ன பண்ணோம், விடு அவங்க வரல என்ன, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையாக நான் உணர்ந்த காரியம் சொல்றேன், எல்லாரையும் ஒரு போல நேசிக்க கர்த்தர் கிருபை தரணும் என்று டெய்லி தேவனிடத்தில் கெஞ்சி கேட்கிற ஒரு விஷயம் என்னுடைய ஜபம். அப்படி பரவாயில்ல இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க பரவாயில்ல விடுங்க, என்ன அப்படி நீங்க இப்படி பண்றீங்க, பரவாயில்ல விடுங்க. நான் சொல்ல, அது பரவாயில்லை இல்ல, இது தேவனுடைய ராஜ்யத்தின் விஷயம், இதனுடைய காரியத்தை நீ அறிய முடியாது. அது எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. பரவாயில்லை என்று நினைக்காதீங்க. பரவாயில்லை என்று நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்களை பரவாயில்லாம போயிடுச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா, கேர், டோன்ட் கேர்னு அர்த்தம். ஆக்சுவலி இஃப் ஐ டிரான்ஸ்லேட் ஃப்ரம் ஹிந்தி, ಅದೆಲ್ಲ ಸಮ್ಟೈಮ್ಸ್ ಬೇರೆ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ, ಪರವಾಗಿಲ್ಲ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅಲ್ವಾ, ಅಂದ್ರೆ ಪರ್ವ ಅಂದ್ರೆ ಕೇರ್, ಡೋಂಟ್ ಕೇರ್. somebody நீங்க டோன்ட் கேர்ன்னு விட்டுட்டா பிசாசுக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடும். ஒரு தாய் முதல்ல என்ன பண்ணிட்டா, அதுக்கு பாட்டு யோ டோன்ட் கேர் த்ரோ பண்ணிட்டா. அதை இன்னொருத்தி பார்த்தா அவளும் டோன்ட் கேர். என்ன பண்றது, எல்லாருக்குள்ளும் இந்த டோன்ட் கேர் ஆவி என்ன பண்ணிடுச்சு, எல்லாரையும் அப்படியே டச் பண்ணிட்டே போயிடுச்சு. இந்த டோன்ட் கேர் ஆவி என்ன பண்ணிடுச்சு, ஏன்னா கேட்டு இருக்கிறீங்களா இந்த சத்தியத்தை இன்னைக்கு? டோன்ட் கேர் ஆவி, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறேன் நான் வச்சிருக்கிறேன். என்ன ஆவி இதுக்கு பேரு? டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர். ஐயோ இன்னைக்கு சர்ச்சுக்கு போல, ஐ டோன்ட் கேர். நீ வந்தா வா, இல்லைன்னா போ, ஐ டோன்ட் கேர். நீ இருந்தா இரு, இல்லைன்னா போ, ஐ டோன்ட் கேர். இந்த சபையில இங்க இருக்கிற சின்ன பிள்ளைல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒருத்தரை கூட டோன்ட் கேர் என்று நாங்கள் நினைப்பதில்லை, நினைக்கவும் மாட்டோம். நீங்களும் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை டோன்ட் கேர் ஆய் நினைக்காதீங்க. டோன்ட் கேர் என்று மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பிகாஸ் அவங்களுடைய பிரச்சனை அதிகமாக இது கேர் இல்லாமல் பரவா இஸ்கி பரவா நெய்ய என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னொன்னா போட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து பார்த்து எல்லாரும் அப்படி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்.
ஆனா ஒருத்தி மாத்திரம் சொன்னா ஐ கேர். இன்னைக்கு தேவராஜ்யத்துல ஐ கேர். ஒரு ஆத்மாக்காக என் முழங்கால் மடங்கும். ஒருத்தருக்காக நான் கர்ப்ப வேதனை படுவேன். ஒரு ஆத்மா மனம் திரும்பாவிட்டாலும் நான் அழுவேன். ஒரே ஒரு ஆத்மா தேவனை விட்டு விலகி போனாலும் என் இருதயம் சும்மா இருக்காது. ஒரே ஒரு காரியம், சின்ன காரியமா இருந்தாலும் எனக்கு அது கேர் உண்டு. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க ஐ கேர் அபௌட் தட் சோல், ஐ கேர் அபௌட் தட் சோல், ஐ கேர் அபௌட் தட் சோல்? சொல்லுங்களேன், சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஜோசேபாத்துக்கு எப்படி பார்வோனுடைய குமார்த்தி அனுப்பினாரோ அப்படி அனுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஐ டோன்ட் கேர் என்று சொல்லாத தேவ பிள்ளையே. அநேக நேரங்களில் இதுதான் பிசாசுக்கு தேவை. அவனுடைய காரியம் ஆல்மோஸ்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் he was successful in putting a full stop. ஆல்மோஸ்ட் மோசே வர்ற வரைக்கும், ஜோசேபாத் எழும்புற வரைக்கும் அந்த ஃபுல் ஸ்டாப்ல ஆல்மோஸ்ட் he was successful. ஆனா ஜோசேபாத் எழுந்தன போது அந்த முற்றுப்புள்ளி கிழிக்கப்பட்டது. அதுதான் தேவனுடைய வல்லமையினாலே எழும்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருக்கிற பலன். புரியுதா இன்னைக்கு? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை புரிந்து ஆழத்துல போனா, சம்டைம்ஸ் பாருங்க, ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்க யாருமே உட்காரல. they were not able to sit. The word of God was so powerful, it stirred their hearts, it did something to their hearts. அவங்க எல்லாரும் எழுந்து நின்று குதிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை இன்னைக்கு பெற்றுக்கொண்டார்கள். நான் இன்னைக்கு அதான் சொல்லுவேன், the enemy is trying to put a full stop. enemy is trying to put a full stop only till Jochebed showed up. only till யார் ஷோ அப் ஆகிற வரைக்கும், யார் வர வரைக்கும், நீங்க வர வரைக்கும், நான் வர வரைக்கும் சொல்லுங்க. நான் வர வரைக்கும் மற்றவர்கள் எல்லாம் வீசி எறிந்துட்டாங்க, மற்றவர்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க, மற்றவர்கள் எல்லாம் இது வேண்டான்னு சொல்லிட்டாங்க, டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டாங்க, இது பரவாயில்லைன்னு சொல்லிட்டாங்க, இது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் பேசி உனக்கு சொல்கிறார், இது ஓகே இல்ல தேவப்பிள்ளையே. ஏனென்றால் நீ எழும்ப வேண்டியது இன்னும் இருக்கிறது, நீ எழுப்ப வேண்டியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். there are many people that you should rise up. there are many out there that needs the touch from you. from you. அதனால தான் நான் சொல்றேன், சீக்கிரமா காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. யார் கூட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க? யார் கூட? சில பேருடைய வார்த்தைகளுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாத. you are too compromising. அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க பாருங்க. சில பேர் அப்படியே என்ன ஆயிடுவாங்க? காம்ப்ரமைஸ் என்ன தெரியுமா? ஒத்து போயிடுவாங்க, அப்படியே விட்டு கொடுத்துருவாங்க. அதான் டோன்ட் கேர் ஆவி. என்ன ஆவி? பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு டோன்ட் கேர் ஆவி இருக்கா? இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென். இல்லை ஆண்டவரே. அப்போ காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க மற்றவங்க எல்லாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, டோன்ட் காம்ப்ரமைஸ். Don't compromise. When I called you, when I showed up, I told you one thing. இந்த காரியத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னு சொன்னேன். Don't allow the enemy to put a full stop.